அதை சொன்ன உடனே நாங்க அதை தாக்கல் செய்ய இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை தோத்தது. உச்சநீதிமன்றம் அவரை ஒருங்கிணைப்பாளர் என்றும் அழைத்துக் கொள்வது ரியாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இல்லைன்னு சொன்ன தீர்ப்பு. ஏற்கனவே பொதுச் செயலாளராக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் சொல்லி நாங்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்ய ரெடியா இருக்கோம்னு சொன்னோம். அதை வருகிற 7ஆம் தேதி அன்றைக்கு நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் சொன்னார். இதான் நடந்துச்சு. ஆனா அதுக்குள்ள பத்திரிகையாளர் அவங்க வக்கீல் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் சேர்ந்து அது எப்படி நீங்க பொதுச் செயலாளர் உங்களை அழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நீங்களா ஒரு செய்தியை பண்ணி அந்த செய்தியை இவ்வளவு நேரம் 2 மணி நேரம் பரபரப்பாக்கி விட்டுட்டீங்க. இது உண்மையில கண்டெம்ட். அப்படி எதுவும் நடக்கல. அவங்க கேட்டது காஸ்ட் டைட்டில் ஏன் ஒரிஜினலா நீங்க போடக்கூடாது, அது ஒரு லீகல் ஃபார்மாலிட்டி தான். லீகல் இதுபடி ஏற்கனவே இருக்கிற காஸ்ட் டைட்டில் அப்படியே ஏன் போடக்கூடாது அப்படின்னு நீதிபதி கேட்டது உண்மை. அப்படி போட்டால் அதை நாங்கள் ஒத்துக்கொள்வதாகிவிடும். இப்ப அந்த சூழ்நிலை இல்ல. இப்ப உதாரணமா